ஐந்து கரத்தினை ஆனைமுகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தமிழ் வருடமான பராபவ வருடம் மேஷராசிக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். தமிழ் வருடங்கள் மொத்தம் 60 ஆகும். அதில் 40வது ஆண்டு இந்த பராபவ வருடமாகும். தமிழ் மாதங்களில் சித்திரை 1ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பாகும். சூரிய பகவான் மேஷராசியில் உச்சம் பெறும் மாதம். இந்த வருடத்தில் கிரக சஞ்சாரங்களை பொறுத்தவரை சனி பகவான் வருடம் முழுவதும் மீன ராசியிலேயே சஞ்சரிக்கப் போகிறார். குரு பகவானானவர் தமிழ் வருடம் பிறந்து 2 மாதங்களிலேயே மிதுன ராசியிலிருந்து தன் உச்ச வீடான கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படும் ராகு கேதுக்கள் இவ்வருடத்தின் இறுதியில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி தங்கள் வீடுகளை மாற்றிக்கொள்கின்றனர். ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும் பயிற்சியாகிறார். வருட கிரகங்களின் பெயர்ச்சியாலும் அக்கிரகங்களின் அதிசார பெயர்ச்சி மற்றும் வக்ர நிலையாலும் இந்த வருடத்தில் 3 மாதங்களுக்கு ஒரு முறை பலன்களில் மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அனைத்து ராசிக்காரர்களும் கலவையான பலனையே பெறுவார்கள். மேஷ ராசி காலபுருஷனின் தலைமகனாகும். ராசி கட்டத்தின் முதல் வீடு. மேஷ ராசியின் அதிபதி மங்களகாரகன், அங்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் பகவான் ஆவார். ஆத்மகாரகனான சூரிய பகவானின் உச்ச வீடு. இத்தமிழ் புத்தாண்டில் அதிக நற்பலன்களை அடைய போகும் ராசிகளில் மேஷ ராசியும் ஒன்றாகும். குருவின் சஞ்சாரம் உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்களின் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டிற்கு பயிற்சியாகி விடுவார். அங்கு உச்சமடையும் குரு பகவானானவர் தன் 9ஆம் பார்வையால் உங்கள் ராசியின் விரயஸ்தானத்தில் 7.5 சனியாய் அமர்ந்துள்ள சனி பகவானை பார்வை செய்வார். இதனால் வீண் விரயங்கள் சுப விரயங்களாக மாறும். அது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிக்கு பாக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடிய 9ஆம் இடத்து அதிபதியாகவும் குரு பகவான் வருகிறார். இந்த குரு பகவான் 12 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சமடைவார். பொன்னவன், தனக்காரகன், புத்திரகாரகன் என்று அழைக்கப்படும் குரு பகவான் இந்த பராபவ ஆண்டில் உச்சமடைவது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்துகிறது. குரு பகவான் உச்சமடைந்து இருக்கும் வரை 7.5 சனியின் தாக்கம் உங்களுக்கு குறைவாகவே இருக்கும். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் உச்சம் பெறும் குரு பகவானால் படிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறப்படைவீர்கள். விரும்பிய கல்வியை படிக்கும் யோகம் ஏற்படும். வெளிநாட்டிற்கு சென்று படிக்க விரும்பும் மேஷராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான ஆண்டாகும். நீங்கள் கேட்கும் இடத்தில் நீங்கள் படிப்பதற்கான சீட் கிடைக்கும். நீட் தேர்வு எழுதுபவர்களும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுபவர்களும் வெற்றியை காண்பீர்கள். தந்தை மற்றும் தாய் வழியில் பெரிய ஆதாயங்களை காண்பீர்கள். பெற்றோரின் ஆதரவு இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். தந்தை மற்றும் தாய் வழியில் சொத்து சேர்க்கை ஏற்படும். அவர்களால் ஆதாயமும் அதிகரிக்கும். உச்சம் பெற்ற குரு பகவான் தன் 7ஆம் பார்வையால் உங்கள் தொழில் ஸ்தானம் எனும் 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். இதனால் இதுநாள் வரை வேலை மற்றும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். தொழிலில் நல்ல ஆதாயத்தை காண்பீர்கள். வேலையில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு ஏற்படும். வேலையில் திருப்தியும் நிம்மதியும் அடைவீர்கள். இத்தமிழ் வருடம் பிறந்து 2 மாதங்களுக்கு பிறகு, அதாவது 13/7/2026 அன்று சனி பகவான் வக்ரம் அடைகிறார். மேஷராசிக்காரர்கள் தற்பொழுது 7.5 சனி காலகட்டத்தில் உள்ளீர்கள். சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது இந்த 7.5 சனியின் தாக்கம் குறையும். ஜூலை மாதம் முதல் நவம்பர் மாதம் இறுதி வரை அவர் வக்ரகதியிலேயே சஞ்சரிப்பார். இந்த வக்ர சஞ்சாரத்தால் சனி பகவானால் ஏற்படும் பெரிய அளவு கெடுதல்கள் குறையும். அதேபோல் இந்த வருடத்தின் இறுதியில் குரு பகவானானவர் கடக ராசியிலிருந்து உங்கள் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிசார பயிற்சி அடைகிறார். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஓர் பொற்காலமாகும். 31/10/2026 முதல் 25/1/2027 வரை குரு பகவான் உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு சகல விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தும். குழந்தை பேருக்காக காத்திருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் குழந்தை பேரு ஏற்படும். உங்கள் வீட்டில் தொட்டில் கட்டுவீர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார பயிற்சி வாழ்வில் பல அற்புதங்களை ஏற்படுத்தும். இந்த வருடத்தின் இறுதியில் ராகு பகவான் உங்கள் லாபஸ்தானத்தில் இருந்து கர்மஸ்தானத்திற்கு பயிற்சி ஆவார். அதேபோல் கேது பகவான் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு பயிற்சி ஆவார். ராகுவின் பயிற்சி உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாகவே இருக்கும். ஆனால் கேது பகவான் சுகஸ்தானத்திற்கு வருவது அவ்வளவு நல்லதல்ல.
உங்கள் உடல் நலத்தையும் தாயாரின் உடல் நலத்தையும் மிகுந்த கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இதயம் மற்றும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்கள், இந்த 2 மாதங்கள் மட்டுமே கேது பகவானால் அதிக கெடுபலன்களை சந்திப்பீர்கள். ஜனவரி மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் கேது பகவானுடன் இணைந்து கேல யோகத்தை ஏற்படுத்துவார். அதிலிருந்து தமிழ் வருடத்தின் இறுதி வரை உங்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். இவ்வருடத்தின் இறுதி மாதமான டிசம்பர் மாதமும் 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதமும், இந்த 2 மாதங்கள் உடல் நலத்தில் மிகுந்த கவனம் செலுத்துங்கள். 4ஆம் இடத்தில் உச்சம் பெறும் குரு பகவானால் சில பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். 4இல் அமரும் குரு பகவான் பெரிய அளவு நன்மைகளை செய்வது கிடையாது. உங்கள் மீது வீண் பழி ஏற்படும். செய்யாத தவறுக்கு நீங்கள் குற்றவாளியாக்கப்படுவீர்கள். உறவினர்களுடன் விரோதங்கள் ஏற்படும். அதிக அலைச்சலை சந்திப்பீர்கள். உங்களின் அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்காது. ஆனால் அவரின் பார்வை பலத்தால் நீங்கள் பயனடைவீர்கள். மேஷராசியில் பிறந்த பெண்களுக்கு சாதனைகள் பல புரியும் வருடமாக இந்த தமிழ் வருடம் அமையும். படித்துக் கொண்டிருக்கும் பெண்கள் தங்கள் படிப்பில் முதலிடம் பிடிப்பீர்கள். அரசு வேலை மற்றும் வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சிப்பவர்களுக்கு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அக்டோபர் மாதத்திற்கு பிறகு திருமணம், குழந்தை பேறு போன்றவை சிறப்பாக நடைபெறும். நிலம், வீடு, வாகனம், சொத்து விஷயங்களில் லாபங்களை பெறுவீர்கள். தந்தை வழி மூலம் சொத்து சேர்க்கை ஏற்படும். நீண்ட நாட்களாக 2 வீலர் அல்லது 4 வீலர் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் உங்கள் ஆசை நிறைவேறும். புதிய வீடு வாங்க வேண்டும் அல்லது வீட்டை புதுப்பிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் மேஷராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் அதனை நிறைவேற்றுவீர்கள். ஆடம்பரமான வீட்டிற்கு செல்லும் அதிர்ஷ்டம் ஏற்படும். உங்களின் மதிப்பும் மரியாதையும் இந்த வருடத்தில் ஒரு படி உயரும். உங்களின் குடும்பஸ்தானத்தில் சனி பகவானின் பார்வை விழுவதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தாருடன் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். உங்களின் தர்மஸ்தானமும் கர்மஸ்தானமும் பலமடைந்துள்ளது. அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டிய இடமும் நல்ல தொழிலையும் வேலையும் கொடுக்க வேண்டிய இடமும் பலமடைகிறது. இதனால் நன்மைகள் பல இந்த வருடத்தில் உங்களுக்கு ஏற்படும். தமிழ் வருட தொடக்கத்திலேயே ஒரு சுப செலவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். விரயஸ்தானமும் பலமடைவதால் நீங்கள் ஒரு சுப செலவை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. இந்த வருடம் உடல் நலத்திலும் குடும்ப நபர்களிடமும் அதிக கவனமாக இருப்பது நல்லது. மேஷராசி நேயர்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே இந்த தமிழ் வருடம் அமைகிறது. ராகு கேதுக்களின் பயிற்சிகளுக்கு பிறகு ஒரு முறை காளஹஸ்தி சென்று கேது பகவானுக்கு பரிகாரம் செய்துவிட்டு வாருங்கள். குருவின் சஞ்சாரம் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சகல விதத்திலும் நன்மைகளையே ஏற்படுத்துகிறது. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குருமார்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் அதிகம் மேற்கொள்வீர்கள். இறைவனின் அருளை பரிபூர்ணமாக பெறுவீர்கள். புண்ணியம் சேரும். பணம் மற்றும் செல்வத்திற்கு பஞ்சமில்லாத வாழ்வு அமையும். வீடு, வீட்டு மனை, நிலம், தோட்டம், துறவு போன்றவற்றை வாங்குவீர்கள். தமிழ் வருடம் தொடங்கிய முதல் 2 மாதங்களும் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரை சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். 7.5 சனியின் தாக்கம் குறையும். தேவைக்கு மீறிய கடன் பெறாதீர்கள். அதேபோல் இந்த வருடத்தில் சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இருவரும் இணைந்து சஞ்சரிக்கும் காலங்களிலும் சமசப்தமாக சஞ்சரிக்கும் காலத்திலும் கவனமாக இருங்கள். மேஷராசிக்காரர்கள் எப்பொழுதும் முருகர் வழிபாட்டை முறையாக மேற்கொள்வது சகல விதத்திலும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் எப்பொழுதும் உங்களுக்கு ஏற்படுத்தும். மேஷராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.